சரி, இப்படி கொல்லாமை பற்றி பேசக்கூடிய, கல்லுண்ணாமை பற்றி பேசக்கூடிய, பிறன்மனை நயவாமை பற்றி பேசக்கூடிய மிகப்பெரிய சமயமாக சமண சமயம் திகழ்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சமயத்தை ஏன் ஞானசம்பந்தர் இப்படி பேசுகிறாரு? ஒவ்வொரு பதிகத்திலும் திட்டி திட்டி பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்கு வரும். என்ன அதுக்கு பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமணர்களுக்கும் நம்ம சைவர்களுக்கும் அடிப்படையில், கொள்கை அடிப்படையில் வேறுபாடு உண்டு. இன்றைக்கி அரசியல்வாதி நிறைய பேர் கொள்கை சரியில்லை, நாங்கள் கொள்கை கூட்டணி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த கதையெல்லாம் நமக்கு இங்கே சரி வராது. அவங்களுடைய கொள்கை வேறு. உனக்கு என்னடா கொள்கைனா, கொள்கை இல்லாமல் இருக்கிறது என்னுடைய கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க. அதை விட்டுடுங்க. இங்கே பார்த்திங்கன்னா அடிப்படையான கொள்கை என்பது வேறுபாடாக இருக்குது. எப்படி கொள்கை அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 விஷயம் மட்டும் இங்கே சொல்லிடுறேன். முதல்ல அடிப்படையான கொள்கை என்ன என்பது நமக்கு சைவத்துக்கும் சமணத்துக்கும் மாறுவான வேறுபாடு கொள்கை. முதல் கொள்கை என்னன்னு கேட்டால், நாம் பதி பசு பாசம் என்ற அடிப்படையில் சொல்கிறோம் இல்லைங்களா? இது பதி இறைவன், பசு உயிர்கள், பாசம் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று தன்மையோடு இருக்கிறது.